அவசரமா திடீர்னு எங்க போன? அது எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு மாதிரி இருந்துச்சு, அதான் போய் பார்த்தேன். பட் இது அவன் இல்ல. அப்படியா? சொல்லிட வேண்டியதுதான். இந்த சான்ஸ மிஸ் பண்ணவே கூடாது. நீ என்ன ஏதோ யோசிச்சுட்டே இருக்க? அதுவா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஆக்சுவலா பல நாளா சொல்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். தெரியும், இப்போ வச்சு சொல்லு. தெரியுமா? என்ன தெரியும்? நிறைய வாட்டி என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு வருவ, நான் கவனிச்சிருக்கேன். ஒரு வாட்டி ஏதோ எழுதிட்டு இருந்த, அதுக்கப்புறம் கூட சொல்ல வந்துட்டு தயங்கிட்டு தான் இருந்த. இதெல்லாம் அப்பப்போ கவனிச்சுட்டு தான் இருந்தேன். கவனிச்சிருக்கியா? ஆனா ஏன் எந்த விவரமும் கேட்கல? அப்படிதானே? ஏன் கேட்கல? நீ ஏதோ சொல்லணும்னு வர, சொல்லாம போயிடுற. எப்போ உனக்கு சொல்றது கம்ஃபர்டபுளா இருக்கோ அப்ப நீயே வந்து சொல்ல போற. ஓ, அப்படியா? இதே ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்தா நீயே சொல்லிருப்பல்ல. உண்மைதான், ரொம்ப முக்கியமான விஷயம்தான். சரி, என்ன விஷயம்னு சொல்லு. நம்ம 2 பேரும் சம்பந்தப்பட்ட விஷயம், நம்ம லைஃப் சம்பந்தப்பட்ட விஷயம். சொல்லு. என் மனசுக்குள்ள ஒரு விஷயத்த பூட்டி வச்சு அந்த விஷயத்த, அந்த எமோஷன் குறையாம உன்கிட்ட சொல்லிடணும்னு நான் தவிச்சுட்டே இருந்தேன். நான் சொல்ற விஷயத்த நீ சரியா புரிஞ்சுக்கணும். 100% அதை சரியா புரிஞ்சுக்கிட்டு அத நீ ஏத்துக்கணும்னு ஒரு பரிதவிப்போடையே ஒவ்வொரு சமயமும் இருந்தேன். சொல்ல வருவேன், வாய் வரைக்கும் வந்த வார்த்தை ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தால சொல்ல முடியாம போயிடும். சரி, பேப்பர்ல கரெக்டா எழுதி கொடுக்கலான்னு ட்ரை பண்ண, ஆனா அதுவும் நடக்கல. இந்த இடம், இந்த அழகான சூழ்நிலை, டைம், இதை விட பொருத்தமா என் மனசுல இருக்கிறத சொல்றதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்காது. ராஜா, I love you. என்னோட வெக்கத்தை விட்டு சொல்றேன், I'm really love you. ஆரம்பத்துல உன்னை வெறுத்தேன், ரொம்ப ரொம்ப தப்பா நினைச்சேன். உன்னை ஒரு அயோக்கியன் கூட நினைச்சிருக்கேன். ஆனா நான் எவ்வளவு பெரிய முட்டாள்னு நீ நிரூபிச்ச ராஜா. உன்னோட ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு செயலும் நீ யாருன்னு நிரூபிச்சுட்டே இருந்தது ராஜா. நீ மத்தவங்க மாதிரி சராசரி இல்ல. யூ ஆர் ஆல்வேஸ் கிரேட்னு நான் ஒவ்வொரு நாளும் உணர்ந்தேன். உன்னோட தைரியம், உன்னோட மேன்லினஸ், அது மட்டும் இல்ல, நீ மத்தவங்க மேல காட்டுற அக்கறை, ஏன் மேல காட்டின அன்பு, இது எல்லாமே அப்படியே என்ன உருக வச்சிருச்சு. எனக்கு நீ தாலி கட்டின பிறகும் என்கிட்ட நீ காட்டின கண்ணியம், என் ஃபீலிங்ஸ நீ மதிச்ச விதம், எனக்காக நீ செஞ்ச விஷயங்கள் ஒவ்வொன்னையும் நான் பார்க்க பார்க்க எனக்கு உன் மேல ஒரு காதல் உருவாச்சு. நீ உன்னோட சிரிப்பால, உன்னோட அன்பால, உன்னோட அக்கறையால அந்த காதல் ஒவ்வொரு நிமிஷமும் எனக்குள்ள வளர்ந்து வளர்ந்து ஆலமரம் மாதிரி நின்னுடுச்சு. உன்னை நான் ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன் ராஜா. இத லவ்னு கூட சொல்ல முடியாது. நான் உன் மேல பைத்தியமா இருக்கேன். I am mad at you ராஜா. I love you so much.
எனக்கு உன் மனசு புரியுது. இப்போ நீ என்ன நினைப்பன்னு என்னால கெஸ் பண்ண முடியுது. ஆனா நான் ஏன் மனசுல இருக்கிறத என்னோட காதல சொல்லணும். அதான் சொல்லிட்டேன். ரேவதி, நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. உன் உணர்வுகளை நான் மதிக்கிறேன். ஆனா நான் உனக்கானவன் கிடையாது. ஏன் இப்படி சொல்ற? இல்ல, ஏற்கனவே என் வாழ்க்கையில் ஒரு பொண்ணு இருந்தா, இப்போ அவ இல்ல. சந்தர்ப்ப சூழ்நிலை